பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நல்லா சொல்கிறேன் நான், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆவியில் நீங்கள் பலப்பட முடியும். உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். பாசிட்டிவான அப்ரோச்சுக்கு நீங்கள் கடந்து போக முடியும். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரன் நல்ல அனுபவத்தில் சொல்கிறேன், வேத வசனங்களை ஆராய்ந்து சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம வாசிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறாங்க, அதிசயங்களை செய்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையில் நிறைந்து மிகப்பெரிய அரிதான காரியங்களை செய்கிறாங்க, எண்ண முடியாத காரியங்களை செய்கிறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சாதிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தம்முடைய வல்லமையை செயல்படுத்தணும். இதுக்கு நீங்கள் நிறைய தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். பரிசுத்த சிந்தனை வேணும். பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கணும். ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமாக வாழ முடியலங்கிறது வேற, பரிசுத்தமாக வாழ்கிற ஆண்டவரேன்னு அவர்கிட்ட நீங்கள் பேசணும். எதுவும் முடியலன்னு நினைக்க வேணாம், அவரால் முடியும். பரிசுத்தமாக இருக்கும் அந்த பேச்சே வேணாம். ஆண்டவரே நீங்கள் என்னை பரிசுத்தமாக நடக்க உதவி செய்ய, முடிஞ்சு போச்சிங்க, அவர் நடத்துவார். என்ன நடத்துங்க ஆண்டவரேன்ட்டு போங்க. இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரேன்ட்டு போங்க. பணம் இல்லை, பண தட்டுப்பாடு, தேவைகள் நிறைய இருக்குது, என்ன செய்கிறது ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. அவ்வளோதான். நிறைய தேவை இருக்குது, இந்த மாதம் நிறைய தேவை இருக்குது, என்ன செய்யணும் தெரியல, வருமானம் இல்லை, வருமானம் ஏன் பண்ண முடியல, உழைச்சாலும் மனம் பத்தலை, இந்த நாடு அப்படி இருக்குது, இந்த உலகம் அப்படி இருக்குது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற மரியாதை இல்லை. பரவாயில்ல விடுங்க, கர்த்தர் நீதி உள்ள தேவன், நம்ம அவருடைய பிள்ளைங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய தேவைகளை சந்திங்கப்பா, நீங்கள் தான்ப்பா நடத்தணும்னு ஃபுல் சரண்டர் பண்ணுங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் லைஃப்பை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, நீங்கள் ஊழியம் செஞ்சால் உங்கள் ஊழியம், உங்கள் சபை, எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள் ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக. அப்படியே அவர் பாதத்தில் தாழ்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்து உங்கள் மூலமாக அநேகமாயிரம் ஜனங்க அவர் அன்றைக்கு வருவதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பரிசுத்தமாக இருக்க முடியலையா, நான் நடத்துங்க, அவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா, கொடுப்பாரு. ஆவிக்குரிய வரங்களை கொடுங்கப்பா, கொடுப்பாரு. சாதிக்கணுப்பா, சாதிக்க வைப்பார். சோதனையை ஜெயிக்கணுப்பா, ஜெயிக்க வைப்பார். உங்களை எல்லாத்துலேயும் நடத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, பேசுவார், நல்லா பேசுவாருங்க, நல்லா கேட்கலாம். அவர் சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.